அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து உளுத்தம் பருப்பு. இதை வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்டு இது மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை வந்து புட்டு மாதிரி செய்யலாம். அரிசி மாவையும் கொஞ்சம் ஒரு ஒரு அரை கிளாஸ் அரிசி மாவையும் பச்சரிசி மாவும் கொஞ்சம் லேசாக இதிலேயே வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த மாதிரி வறுத்துக்கணும். இது வந்து பச்சரிசி மாவு. இது அரைச்சி வச்சுருக்குறோம் மிஷினில் கொடுத்து. இது நல்லா கொஞ்சோண்டு பொன்னிறமாக வர மாதிரி இது பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதையும் அரைச்சி இந்த மாவுக்குள்ளேயே சேர்த்து புட்டுக்கு கலக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி கலந்து வேக வச்சு தேங்காய் போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி உளுத்தம் பருப்பை வறுத்தது பொடி பண்ணி இந்த அரிசி மாவுலேயே போட்டாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா புட்டுக்கு கிளற மாதிரி கிளறிக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி உதிரி உதிரி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நெய் தடவி இந்த தட்டில் வேக வச்சிடலாம். பார்த்திங்களா, நல்லா அப்படியே வெந்துருச்சு. உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் வந்து தேவைக்கேற்ப சர்க்கரையும் கொஞ்சோண்டு இது தேங்காய் துருவல் போட்டு வச்சுருக்கிறேன், தேங்காய் பூ. இதை ரெண்டும் கலந்துடலாம். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு. இது உளுத்தம்பருப்பை கொஞ்சோண்டு லேசாக வறுத்துட்டு, நீங்கள் நல்லா பொன்னிறமாக கூட வறுக்கலாம். நான் கொஞ்சம் பொன்னிறமாக தான் வறுத்துக்கிறேன். இல்லை ஒயிட்டாக வேணும்னா லேசாக வறுத்து அதை பொடி பண்ணிவிட்டு பச்சரிசி மாவையும் அது லேசாக வறுத்து, நீங்கள் பச்சை அரிசியும் போட்டு வறுத்து இப்படியும் பண்ணலாம். மாவு இருந்தால் கூட மாவும் போட்டு இப்படியும் பண்ணலாம். 2 விதத்துலேயும் பண்ணலாம். பண்ணி தேங்காய் பூ சர்க்கரை போட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற தேங்காய் பூ சர்க்கரையை போட்டுக்கோங்க. தேங்காய் பூ எவ்வளோ வேணுமா கூட போட்டுக்கலாம். நான் எங்களுக்கு இவ்வளோ தான் தேவைப்படும்ன்ட்டு இவ்வளோ தான் போட்டிருக்கிறேன். எப்படி இருக்குது சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வின்டர் சீசனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட வச்சுக்கிட்டு ஈவினிங்கில் இதோட டீயும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.